சீரியல் நடிகர் ஸ்ரீதர் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி கிட்ட வாங்கின ஒரு சத்தியம் பல பேர் மத்தியில ஒரு கண்கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் அப்புறம் மலையாளத்துல எக்கச்சக்கமான சீரியல் நடிச்சு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் ஸ்ரீதர்னு அழைக்கப்படக்கூடிய சஹானா ஸ்ரீதர். பாலச்சந்தர் இயக்குன சஹானா அப்படிங்கிற சீரியல் மூலியமா தான் சின்ன திரைக்கு அறிமுகமானாரு. அந்த ஒரு சீரியல் தான் இவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துச்சு. அழியாத கோலங்கள் அப்படிங்கிற படத்துலயும் இவர் நடிச்சிருக்காரு. ரஜினி, கமல்னு பெரிய பெரிய ஹீரோவுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பாலச்சந்தர் அந்த காலகட்டத்துல இந்த சஹானா ஸ்ரீதருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர் வாழ்க்கையை மாத்தி வச்சாரு. அப்பேற்பட்ட ஸ்ரீதர் படங்கள்ல அந்த அளவுக்கு வாய்ப்பு பெருசா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழ் அப்புறம் மலையாள சீரியல்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. குறிப்பா ஹீரோயினோட அப்பா ரோலா இருக்கட்டும், குணச்சித்த கதாபாத்திரங்களா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வில்லன் கதாபாத்திரம்னு சொல்லி தனக்கு வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப சரியா நடிக்கக்கூடியவர். இவருக்கு உடல்நிலையில எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு ஷூட்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தப்ப நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. நெஞ்சுவலி ஏற்பட்டதுக்கு அப்புறமா மாரடைப்புல அவர் உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் உயிரோட இருக்கும்போது தான் மனைவி கிட்டயும் குடும்பத்தார்கிட்டையும் அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய விஷயம், அவர் வாக்குறுதியா வாங்கின ஒரு விஷயம் இப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இவருக்கு ஆரம்பத்துல பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் தான் சினிமாலேயே சின்னத்திலேயே வாய்ப்பை ஏற்படுத்தினாரு. அது மூலயமா இப்ப இந்த இடத்துக்கு வந்தாரு. தன்னோட பசங்களுக்கு அந்த அளவுக்கு சினிமால பெருசா வாய்ப்பு கிடைக்கல, கலைத்துறையிலே வாய்ப்பு கிடைக்கல. ஆனா எப்படியாவது கலைத்துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் முழு மூச்சை போட்டு போராடி இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல இறந்து போயிட்டாரு. தன்னோட பசங்க யாராவது ஒரு ஆளாவது சினிமாவில் வரணுங்கிறது அவரோட நீண்ட நாள் லட்சியமாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு ஆசை நிறைவேறாமையே இப்போ இறந்து போயிருக்காராம். உயிரில் இருக்கும்போது தான் மனைவிக்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் என்னோட பசங்க தான் சினிமாவுக்கு வர முடியல, என்னோட பேர பசங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஜென்ரேஷன்ல யாராவது ஒரு ஆளாவது சின்னத்திரை மாதிரி இல்லாம சினிமான்னு சொல்லி வெள்ளித்திரையில ஒரு பெரிய ஆளா வரணும், அது என்னோட நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தார்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் அடிக்கடி தன்னோட விஷயங்களை சொல்லுவாராம். இதை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற மாதிரி வாக்குறுதியும் கேட்பாராம். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி அஜித்குமார் அவரோட நடிப்புல த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னான்னு சொல்லி எக்கச்சக்கமான நட்சத்திர படம் நடிச்ச ஒரு திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளியாகி ரசிகர் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குது. சொல்ல போனா இது வரைக்கும் அஜித் அவரோட மாசான ஹிட்டான படங்கள் எல்லாத்தோட கலவையுமே இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த நிலையில இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பயங்கரமான தல ஃபேன், அஜித் ஃபேன் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ஒரு ஃபேனா இருந்தாலும் இந்த திரைப்படத்தை அவர் இயக்கிறதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்குது. அதுல குறிப்பா இந்த ஒரு குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்கிறதுக்காக சுமார் 7 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா வயலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இது திரைத்துறை வட்டாரத்திலையும் சமூக வலைதளையும் பரவக்கூடிய தகவல் படக்குழு தரப்பு கிட்ட இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரல. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.